ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு வீட்டு கூட்டம், ஹவுஸ் மீட்டிங். சீமோன் பேதுருனுடைய வீட்டிலே ஒரு ஜெப கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இயேசு கிறிஸ்து. அந்த கூட்டத்துக்கு முன்கூட்டியே ஆன்பில்ஸ் அச்சடித்து கொடுக்கவில்லை, எந்த முன்னறிவிப்பும் செய்யவில்லை. ஆனாலும் அங்கே வாசல்ல கூட நிற்க முடியாத அளவுக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இது தற்செயலாய் நடந்த கூட்டம் அல்ல, தேவ செயலால் நடந்த கூட்டம். அங்க மாத்திரம் இல்ல, இயேசு ஹில் ஸ்டேஷன்ல மீட்டிங் நடத்தினாலும் அநேகர் கூடி வந்தார்கள், மலை பிரசங்கத்தை கேட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, அவர் பீச்சில் கூட்டம் நடத்தினாலும் அநேகர் கூடி வந்தார்கள். அந்த மீட்டிங்ல போஸ்டர்ஸ் போடுறதில்ல, பெரிய போஸ்டர்ஸ் போடுறதில்ல, பெரிய கட் அவுட்ஸ்லாம் போடுறதில்ல, இந்த டிவியில் விளம்பரம் பண்றதில்ல, வேன் வச்சு ஆட்களை கூப்பிடுவதில்லை, பிரியாணி கொடுக்கறதில்லை, பணம் கொடுப்பதில்லை. ஆனாலும் அநேகர் அவருடைய கூட்டத்துக்கு வந்தார்கள். அதுக்கு பல காரணங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரு 7 காரணத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து போக போகிறேன். நீங்க மார்க்கு 1ஆவது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அநேகரை சொஸ்தப்படுத்தினார், அநேக பிசாசுகளை துரத்தினார். அது மாத்திரம் இல்ல, லூக்கா 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அநேக குருடர்களுக்கு பார்வையளித்தார். லூக்கா 7வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக பாவங்களை மன்னித்தார். அது மாத்திரம் இல்ல, யோவான் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அது மாத்திரம் இல்ல, யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது வசனம், இந்த 2 வசனங்களையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை செய்தார். அது மாத்திரம் இல்ல, நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், இந்த 2 வசனங்களையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஓமைகளாக ஜனங்களுக்கு அநேக காரியங்களை போதித்தார். அநேக காரியங்களை அவர் போதித்தபடினால கூட்டம் வந்தது. அது மாத்திரம் இல்ல, நீங்க மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அவர் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையே கொடுக்கும்படி வந்தார். எனவே தான் அவர் நடத்தின எல்லா கூட்டங்களிலும் அநேகர் வந்தார்கள். எந்த ஒரு கூட்டத்திலையும் 4 விதமான ஆட்கள் வருவாங்க. அது போலதான் இங்க பேதுருவுடைய வீட்டில் நடந்த கூட்டத்திலும் 4 விதமான ஆட்கள் வந்தார்கள். அந்த 4 விதமான ஆட்களை குறித்து தான் நம்ம மார்க் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 12 வசனங்கள் வரை உள்ள அந்த வசனங்கள்ல இருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த 4 விதமான ஆட்களை குறித்து நாம் தியானித்து, நம்ம இந்த 4 விதமான ஆட்கள்ல எந்த ஆளை போல இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். போலாமா? முதல் ஆளை குறித்து பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். முதலாவது ஆட்கள் திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல சுமந்து கொண்டு வந்த 4 பேர். திமிர்வாதம்னா பேரலிட்டிக் அட்டாக்னு அர்த்தம். கை கால் உழுந்து போகுதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் முடக்குவாதம். இந்த முடக்குவாதத்துல இருந்த ஒருவனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். கவனிங்க, பணம் படைத்தவர்களை பல்லாக்கில் வைத்து சுமப்பதற்கு 4 பேர் வருவாங்க. ஆனா படுத்த படுக்கை ஆகிவிட்டன எல்லாருமே சுமையாக தான் கருதுவார்கள். ஆனா இந்த 4 பேர் வித்தியாசமானவங்க. அவர்கள் படுத்த படுக்கையாகிவிட்டவனை, முடமானவனை சுமக்கிறவர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே,
உங்க வாழ்க்கை முடமாயிருக்கிற சூழ்நிலையில, உங்க பிசினஸ் முடமாயிருக்கிற சூழ்நிலையில, வியாதி நிமித்தம் நீங்கள் முடமாயிருக்கும் போது, உங்களுடைய திருமண வாழ்க்கை முடமாயிருக்கும் போது, உங்க பணமெல்லாம் முடங்கி இருக்கும் போது, உங்களை சுமக்கிற அந்த 4 பேருக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, இந்த 4 பேர் முடக்குவாதத்தில் இருந்த ஒருவனை, வாழ்க்கை முடமாகிவிட்ட ஒருவனை இயேசுவினிடத்துல எங்க அவனை சுமந்து கொண்டு போனால் அந்த அவனுடைய வாழ்க்கையினுடைய முடம் சரியாகுமோ அந்த சரியான இடத்துல சுமந்து கொண்டு வந்தார்கள். சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 4வது வசனத்தை. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி, திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். கவனிங்க, முடங்கி போன அவனுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக அவனை இயேசுவினிடத்துல சுமந்து கொண்டு வந்தவர்கள், இயேசுவை அவன் நெருங்குவதற்கு பல தடைகள் இருந்தாலும் அவர்கள் முழு பலத்தோடு கூட முயற்சி செய்து அந்த வீட்டு கூரை மேல அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு போகிறார்கள். அவனை, அந்த திமிர்வாதக்காரனை, வாழ்க்கை முடங்கி போயிருக்கிற அவனை இயேசுவினிடத்துல கொண்டு வருவதற்காக, அவனுடைய முடக்குவாதத்தை நீக்குவதற்காக முழு முயற்சி செய்து முழு பலத்தையும் பயன்படுத்துகிறவர்களா அவர்கள் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய முடக்குவாதத்தை நீக்குவதற்காக, அவனை இயேசுவினிடத்துல கொண்டு வரதுக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்க அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. இன்னொருத்தர் வீட்டு கூரைய பிரித்து உள்ள இறக்கிறது கூட ஆயத்தமா இருந்தாங்க. இன்றைக்கு நம்மை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறவர்களை சுமக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அவர்களை இயேசுவினிடத்துல, அவளுடைய முடக்குவாதம் நீக்கக்கூடிய இயேசுவினிடத்துல கொண்டு வருவதற்கு எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கவனிங்க, கஷ்டப்பட்டு அந்த 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்துல வருகிறார்கள். அந்த சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேரை பார்த்து இயேசு மகன்மார்களே என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து மகனே என்று சொல்லுகிறார். மற்றவர்களை சுமக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் மற்றவர்களால் சுமக்கப்படுகிற அவல நிலையில் இருக்கிறவர்கள் மீதுதான் இயேசு அதிக அன்பும் அக்கறையும் உடையவராக இருந்தார். மறுபடியும் சொல்லட்டுமா? மற்றவர்களை சுமக்கக்கூடிய நல்ல நிலையில் இருப்பவர்களை பார்க்கிலும் மற்றவர்களால் சுமக்கப்படக்கூடிய மோசமான நிலையில இருப்பவர்கள் மேல்தான் இயேசும் அன்பும் அக்கறையும் உடையவராக இருந்தார். எனவேதான் தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேரை பார்த்து மகன்மார்களே என்று சொல்லவில்லை. அந்த தூக்கி கொண்டு வரப்படுகிற நிலையில் இருந்த திமிர்வாதக்காரனை பார்த்து மகனே என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். ஆனா அவர்களை அப்ரிஷியேட் பண்ணவில்லை, அவர்களை மேய்த்து கொள்ளவில்லை. நீங்க மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 100க்கு அதிபதி ஒருவனை குறித்து இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை அவர் மெச்சிக்கொள்ளுகிறார். அது மாத்திரம் இல்ல, நீங்க மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை இயேசு மெச்சிக்கொள்ளுகிறதை நம்மால பார்க்க முடியும். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். ஆனா இந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணல, அவங்கள மேய்த்து கொள்ளவில்லை. இந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு அற்புத சுகத்தை கொடுத்தார். இவர்களால சுமந்து கொண்டு வரப்பட்ட திமிர்வாதக்காரன்
இயேசுவின் மூலம் அற்புத சுகத்தை பெற்றான். அவனும் இந்த சுமந்து கொண்டு வந்த இந்த 4 பேருக்கு நன்றி என்று சொல்லவில்லை. இயேசுவும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணல, மகன்மார்களே என்று சொல்லவில்லை. இந்த இயேசுவால அற்புதத்தை பெற்ற திமிர்வாதக்காரன் இந்த 4 பேரால தான் தூக்கி கொண்டு வரப்பட்டான். அவனும் இவர்களுக்கு நன்றி சொல்லவில்லை. என்றாலும் இந்த 4 பேர் அதை குறித்து எல்லாம் ஒன்றும் கவலைப்படவில்லை. ஏன்னா அவங்க தங்களுடைய சுய பெருமைக்காக இதை செய்யவில்லை. நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்றையும் வீண் பெருமைக்காவது செய்யாம அவனவன் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இவர்கள் தேவ அன்பிலே நிரப்பப்பட்டவர்களாக அவனை இயேசுவினிடத்திலே சுமந்து கொண்டு வந்தார்கள். எனவேதான் ஆண்டவரே அவனை மெச்சிக்கொள்ளனாலும் அவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னது போல சில நேரங்களில் ஒருத்தருடைய பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கிறோம். ஆனால் அப்படி நாம் சுமக்கும் போது எந்த நோக்கத்தோடு கூட அதை செய்கிறோம்? மற்றவங்க நம்ம புகழணும், நம்ம வீண் பெருமைக்காக செய்கிறோமா? அல்லது மற்றவங்க நம்ம மேய்த்து கொள்ள வேண்டும் என்று செய்கிறோமா? சகல காரியமும் அன்போடு செய்யப்பட கடவுது என்று சொல்லியிருக்கிறது. அதுபோல நாம் தேவ அன்பிலே நிரப்பப்பட்டவர்களாக அப்படி செய்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த 4 பேரை குறித்து பார்த்தோம். அடுத்த ஆளை நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிங்க அதே 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கவனிங்க, 2வது ஆளு இந்த திமிர்வாதக்காரன். இந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு 2 மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். ஒன்று, அவனுக்கு ஆத்ம சுகத்தை கொடுத்தார். 2வது, அவனுக்கு சரீர சுகத்தை கொடுத்தார். கொஞ்சம் சென்னை பாஷை யூஸ் பண்ணிக்கிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம், மகனே நீ செஞ்ச பாவத்தினால தான் இப்படி படுத்த படுக்கையா இருக்கிற என்று அவனை குற்றப்படுத்தின போது இயேசுவோ அன்பாய் அவனை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு இப்படியாக அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு முன்பு வரைக்கும் அவன் தன்னுடைய முடக்குவாதத்தினால வாதிக்கப்பட்டதை விட, ஐயோ என் பாவத்தினால தானே இப்படி என் வாழ்க்கை முடங்கி போச்சு, நான் முடங்கி போயிருக்கிறேன் என்று சொல்லி குற்ற உணர்ச்சியினால அதிகமாய் வாதிக்கப்பட்டான். எனவேதான் இயேசு அவன் பாவத்து நிமித்தம் அவனுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியிலிருந்து அவனை விடுவிக்கும்படியாக முதலாவது அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, 3 யோவான் 2வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved, I wish above all things that thou mayest prosper and be in health even as your soul prospereth என்று சொல்லியிருக்கிறது. என்ன அர்த்தம்? அங்கே ஹெல்த் என்ற வார்த்தையே நேரடியாக வருகிறது. உன் ஆத்துமா வாழ்றது போல நீ ஆரோக்கியத்தோடு கூட வாழு என்கிற பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது ஒருத்தனுக்கு ஆத்ம சுகம் கிடைத்தால்தான் அவன் சரீர சுகத்தை நல்லபடியாக அனுபவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடினால, பாவத்து நிமித்தம் குற்ற உணர்ச்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அவனை ஆண்டவர் முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து அவனை விடுதலையாக்கி முதல்ல அவனுக்கு ஆத்தும சுகத்தை, பாவ மன்னிப்பை, ஆத்தும சுகத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு அவனுக்கு செஞ்ச 2வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு சரீர சுகத்தை கொடுத்தார். 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ
என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் ஐ சே அன்டு யூ என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். தமிழ்ல உனக்கு சொல்லுகிறேன் என்று இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சொல்லுகிறேன். ஐ சே அன்டு யூ. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. டாக்டருங்க உனக்கு சொல்லியிருக்கலாம், லைஃப் லாங்கா நீங்க இப்படியே முடமா தான் இருக்கணும் என்று சொல்லியிருக்கலாம். உங்க சத்ருக்கள் நீ இப்படியே சாவர வரைக்கும் முடமா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. இப்படி இயேசு அவனை பார்த்து சொன்ன உடனே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவனுக்குள்ளாய் கிரியை செய்தது. கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ளாய் இறங்கியது. அவன் எழுந்தான், தன் படுக்கை எடுத்துக்கொண்டான், எல்லாருக்கும் முன்பதாக நடந்து போகிறான். கவனிங்க, இயேசு அவனுக்கு 2 மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஆத்ம சுகத்தை கொடுத்தார், சரீர சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் அவன் அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை. அது மாத்திரம் இல்ல, இப்படி இயேசுவனிடத்துல தூக்கி கொண்டு வந்த 4 பேருக்கும் கூட அவன் நன்றி சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், 10 குஷ்டரோகி இயேசுவனிடத்துல வந்தாங்க. எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார். ஒருத்தன் மாத்திரம் இயேசுவனுடைய பாதத்துல விழுந்து நன்றி சொன்னான். மற்றவங்க அப்படியே போயிட்டாங்க. அது போலதான் இவனும் நன்றி கெட்டவனாக இருந்தான். தன்னை தூக்கி கொண்டு வந்தவங்களுக்கும் நன்றி சொல்ல, தன்னை சுகமாக்கினவருக்கும் 2 மிகப்பெரிய அற்புதத்தை செய்தவருக்கும் நன்றி சொல்லவில்லை. இயேசுவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். நன்றி அறியாதவங்களுக்கும் நன்மை செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பற்றி என்ன? இயேசு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? வேதவசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, மன்னிக்கவும், 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கடைசி காலங்களில் கொடிய நாட்கள் வரும், ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக போய்விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் அதுபோல நன்றி அறிதல் இல்லாதவர்களாக வாழக்கூடாது. நமக்கு நன்மை செய்த நன்மைகளை செய்கிற இயேசுவுக்கும் யார் மூலமாக அவர் அந்த நன்மைகளை நம்மிடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாரோ அவர்களுக்கும் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தின்படி நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இந்த திமிர்வாதக்காரனை போல இல்லாதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. மூன்றாவது ஆளை பார்ப்போம். எடுத்து வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. 3வது வேதபாரகர். இந்த சீமோன் பேதுரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டு வாசல்ல கூட நிற்க முடியாதபடி அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இந்த வேதபாரகரோ வீட்டுக்குள்ளாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீட்டிங் தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க இயேசுவினிடத்திலிருந்து ஒரு நன்மையும் ஒரு அற்புதத்தையும் பெறவில்லை. இது எதை காட்டுகிறது? ஒருத்தர் மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து இடம் பிடிச்சி முன் வரிசையில் உட்கார்றதுனால அவர் ஒழுங்கு அற்புதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர் என்றோ, சிலர் லேட்டா வர்றதுனால அவங்க ஒழுங்கினோ அற்புதத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்றோ நாம் எண்ணிவிடக்கூடாது. அற்புதத்தை பெறுவது என்பது மீட்டிங்க்கு போகும்போது எந்த எண்ணத்தோடு, எந்த சிந்தையோடு, எந்த எதிர்பார்ப்போடு கூட மீட்டிங்க்கு போகிறோம் என்பதை பொறுத்தே அமைகிறது. அல்லேலூயா. இந்த வேதபாரகர் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். அந்த வேதபாரகருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 50 வயசுக்கு மேல இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இயேசுவோ வாலிப வயதுல 30 வயதுல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்.
இவர்கள் இந்த இயேசு என்னதான் போதிக்கிறான் பார்ப்போம் என்று சொல்லி பார்ப்பதற்காக முன்கூட்டியே முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே இவன் என்று சொல்லுகிறார்கள். இவன் தேவதூஷணம் சொல்லுகிறானே என்று சொல்லி தங்க இருதயத்தில் நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவனை அன்றி அதிகாரம் படைத்தவர் யார் என்று சொல்லி அவங்க இருதயத்தில் சிந்தித்தார்கள். அவங்க டாக்டரின் கரெக்ட் தான், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு தான் அதிகாரம் இருப்பது என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டரின் கரெக்ட் தான். ஆனால் அந்த டாக்டரினை அவர்கள் இயேசுவோடு கூட ஒப்பிட்டது தான் தவறு. ஏன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரிப்பதற்கு முன்பதாகவே யோசேப்பினிடத்துல தேவதூதன் தோன்றி, மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பதற்கும் சகல அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு கூட இயேசுனுடைய மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுகிறவர்கள் இயேசுவினிடத்திலிருந்து எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு இந்த வேத பாரகர் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை குறித்து யோசித்து பார்ப்போம். எனக்கு எல்லாம் தெரிகிறது என்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படியானால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதத்தை, நன்மையை நீங்கள் இழந்து போகிறவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க 8வது வசனத்தை. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? இயேசு உடனே தன்னுடைய ஆவியில் அறிந்து. பரிசுத்த ஆவியின் பகுத்தறிவு வரம் நமக்கு இருக்குமானால் ஒருவரது சிந்தையில தோன்றுகிற காரியத்தை கூட நம்மால் படிக்க முடியும். When you have the discernment of Holy Spirit, you can read the minds of people. இங்கே இயேசு ஆவியிலே அறிகிறார் அவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி. கவனிங்க, இந்த வேத பாரகர் இயேசு தூஷணம் சொல்லுகிறார் என்று சொல்லி கத்தி கூப்பாடு போடல, மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணல. அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் சிந்தித்தார்கள். நான் இயேசுவா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? இந்த கூட்டத்தில் அநேக பேர் இருக்கிறாங்க, நீங்க சிலர் தான் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இப்படி சிந்திச்சீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். நீங்க கேட்டா போங்கன்னு விட்டுட்டு நான் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இயேசு அவர்கள் மேலும் அன்புடையவராய் இருந்தபடினால அவர்கள் தங்களுடைய சிந்தையில வீணராய் போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு காரியங்களை அவர்களுக்கு விளக்குகிறார். ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது என்று சொல்லி அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்கிறார், அவங்க சிந்தையில வீணராயக்கூடாதுன்றதுக்காக. இது எதை காட்டுகிறது? இயேசு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். கடைசியா ஒரு ஆளை பார்த்து முடித்து விடுவோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாருக்கும் முன்பதாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசியாக எல்லாரும் என்ற ஜனக்கூட்டத்தார், இவர்கள் அந்த 4 பேரை போல யாரையும் இயேசுவினிடத்தில் சுமந்து கொண்டு வரவில்லை. இவர்கள் அந்த வேத பாரகரை போல எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு கூட அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணவும் இல்லை. இந்த கூட்டத்தார் மீட்டிங்க்கு வந்தாங்க, இயேசுனுடைய சொற்பொழிவை கேட்டாங்க, அங்க நடந்த
அற்புதத்தை கண்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினாங்க. எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கடற்கரைக்கு போகிறார், பீச் மீட்டிங் நடத்துறாரு. இந்த ஜனங்க அங்கே போகிறார்கள். இந்த ஜனங்க, இந்த கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இயேசுனுடைய மீட்டிங் பீச்சில் நடந்தாலும் போவாங்க, ஹில் ஸ்டேஷன்ல நடந்தாலும் போவாங்க, வீட்டில் நடந்தாலும் போவாங்க. ஆனால் இவர்கள் இயேசுவின் மூலம் தங்களுக்கு வரக்கூடிய அல்லது தாங்கள் பெற்று அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியங்களை பெற்று அனுபவிப்பதற்கு தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணிக்காத ஒரு கூட்டமாக, பார்வையாளர் கூட்டமாக இவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணினாலும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியும் இல்லாமல், இயேசுவோடு கூட இன்னும் ஒரு படி நெருங்கி ஜீவிக்காமல், எத்தனை மீட்டிங்குக்கு போனாலும், எத்தனை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாலும் என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, என் ஜீவியம் அப்படி தான் இருக்குது, என் குடும்பத்தில் எந்த காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறோமா? அல்லது இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டமாக நாம் இருக்க போகிறோமா? உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. எந்த ஒரு மீட்டிங்க்கும் 4 விதமான ஆட்கள் போவாங்க. இந்த பேதுரு வீட்டில் நடந்த ஜெப கூட்டத்துக்கும் 4 விதமான ஆட்கள் சென்றார்கள். அந்த 4 விதமான ஆட்கள்ல நீங்கள் எந்த விதத்தில் இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். தகப்பனே, இந்த வேளையிலும் யாரெல்லாம் என் வாழ்க்கை முடங்கி இருக்கிறதே என்று சொல்லி ஏக்க பெருமூச்சோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில முடமான பகுதிகளை கர்த்தர் சரிபடுத்தும்படியாக ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒருவேளை திருமண வாழ்க்கை முடங்கி இருக்குமானால் இயேசுவின் நாமத்துல அவருடைய திருமண வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒருவேளை அவருடைய பிசினஸ் முடங்கி இருக்குமானால் இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக அந்த பிசினஸ் ஆண்டவரே மறுபடியும் கட்டி எழுப்பப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை வீடு கட்டுகிற காரியம் முடங்கி இருக்குமானால் கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை செய்து அந்த வீட்டை நல்ல முறையில கட்டி எழுப்புவதற்கு இவர்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இவர்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வராமல் முடங்கி இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக அந்த முடங்கி போயிருக்கிற பணம் வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இவர்களுடைய சரீர பிரகாரமாய் முடங்கி இருந்தாலும் சரி, ஆண்டவரே மன ரீதியாய் முடங்கி இருந்தாலும் சரி, பண ரீதியாய் முடங்கி இருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தர் தாமே இவர்களுக்கு நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். கை கால் விழுந்து போனவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆத்ரைட்டிஸ்ல இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். முடக்குவாதத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக கைகள்ல கால்கள்ல ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, thank you holy spirit, hallelujah. இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே அவருடைய முடக்குவாதத்தை மாற்றி போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, hallelujah. வலது பட்டை ஆண்டவரே தோள்பட்டையில வலியோடு கூட இருக்கிற அந்த நபரை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக அற்புத சுகத்தை நீர் அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே எல்லா ஆண்டவரே எலும்பு சம்பந்தமான வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக, நரம்பு சம்பந்தமான வியாதிகள் சுகமடைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடப்பதாக. Thank you Holy Spirit. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில எந்த பகுதியில முடக்குவாதம் இருந்தாலும் அதை நீக்கி போடும்படியா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே இவர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. கை கால்கள் நன்றாக இயங்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவருடைய வாழ்க்கையில எந்த பகுதியில முடங்கி போயிருந்தாலும் இவர்களை ஆண்டவரே வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்து இவர்களை நீர் வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக, இப்படி நாம மகிமைப்படுவதாக நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிக்கான மகிமையும் இயேசுவின் மூலம் நம்முடைய பாதப்படியிலே காணிக்கையாக்குகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.
Kindly watch this program ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு on Nambikkai TV every Fridays at 9:30 p.m. and every Wednesdays at 12 a.m. Thank you. Bye.